Hello friends, இன்னைக்கு காலிஸ் கிச்சன்ல நம்ம பார்க்க போறது மஷ்ரூம் பட்டர் மசாலா. இதுக்கு தேவையான ingredients 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 கப் ரெண்டாவது தேங்காய் பால், 1 கப் ஃபர்ஸ்ட் பால், அப்புறம் 200 கிராம் மஷ்ரூம் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். கொஞ்சம் லெமன் ஜூஸ், ஃப்ரெஷ் க்ரீம், பட்டர், அப்புறம் இஞ்சி பூண்டு சோம்பு ஒண்ணா வச்சிருக்கேன். அது கொஞ்சம் பேஸ்ட் பண்ணிக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா. நான் இன்னைக்கு லெமன் ஜூஸ் எடுத்துர்க்கேன். நீங்க வேணா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இப்போ pan அடுப்புல வச்சிருக்கேன். கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கோங்க. வெண்ணெய் போட்டு இந்த 2 ஸ்லைஸ் பண்ண வெங்காயம் போட்டுருங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுருங்க. இது வதங்கிருச்சுங்க, ஆஃப் பண்ணிட்டேன். ஆற விட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்குனது ஆற வச்சு அரைச்ச பேஸ்ட் இது. அது வந்து இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சது. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருங்க. இந்த தக்காளி பேஸ்ட், அது கூடயே இந்த மஷ்ரூமையும் போட்டுருங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால், ஸ்பைஸ் பவுடர்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இப்போ ஸ்பைஸ் பவுடர்ஸ் போட்டுடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சிக்கன் மசாலா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பும் போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தேங்காய் பால் ஊற்றிடலாம். இப்போ நான் இந்த ரெண்டாவது பால் எடுத்து வச்சதை ஊற்றுறேன். ஒரு விசில் விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்துட்டு முதல் பால் விட்டுக்கலாம். இப்போ குக்கர் திறந்துடலாம். இப்போ இந்த தேங்காய் பால் ஊற்றிடுங்க. ஊற்றி ஒரு கொதி விடுங்க. இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் ஊற்றிடுங்க. இப்போ அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் டிஸ்பிளேல பார்க்கலாம். இப்போ மஷ்ரூம் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது பூரி சப்பாத்திக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.